அன்பார்ந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளே, முத்தவலிகளே, புதிய வக்பு சட்டத்தின்படி வக்பு சொத்துக்களையும் முத்தவலிகளினுடைய விவரங்களையும் பதிவேற்றம் செய்யக்கூடிய காலக்கெடு வரக்கூடிய டிசம்பர் 5 முடிவடைகிறது. அந்த காலக்கெடுவை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. ஆனால் அந்த மனுக்கள் மீதான விசாரணையில் உச்சநீதிமன்றம் தாங்கள் காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம்தான் அதில் சட்ட திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும், உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தலையிட முடியாது என்றும், வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு தீர்ப்பாயத்தை அணுகி உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் டைம் லிமிட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்னும் 4 நாட்களில் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் முத்தவலிகளினுடைய விவரங்களையும் பதிவேற்று செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, அந்த பதிவேற்றத்தில் ஏதேனும் சிக்கல்களோ அல்லது குழப்பங்களோ அல்லது அந்த 4 நாட்களுக்குள் ஏற்றம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு வழக்கறிஞர் குழுவினை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த வழக்கறிஞர் குழுவை அணுகி தீர்ப்பாயத்தின் மூலம் அந்த சொத்துக்கள் பதிவேற்றம் செய்வதற்கான எக்ஸ்டென்ஷனை பெற்றுத்தர ஒரு முயற்சியை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குழுவின் மூலமாக நீங்கள் அந்த உதவியை பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் 6500க்கு மேற்பட்ட வக்பு சொத்துக்களில் 2400க்கு மேற்பட்ட வக்பு சொத்துக்கள் மட்டும்தான் சர்வே செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் 65% அதிகமான வக்பு சொத்துக்கள் சர்வே செய்யப்பட வேண்டியுள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 6500க்கு மேற்பட்ட வக்பு சொத்துக்களில் 400க்கு உட்பட்டு தான் முத்தவல்லிகளுடைய விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் கூட பல முத்தவல்லிகள் சொத்துக்களை இன்னும் பதிவேற்றம் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் இதற்குண்டான ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ், இதற்கு இருக்கக்கூடிய எல்லா சான்றிதழ்களும் வாங்குவதற்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குவதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றன. எனவே இந்த சிக்கல்களை எல்லாம் தமிழ்நாட்டு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திற்கு மறு ஆய்வு மூலமாக எடுத்து சென்று இதில் எக்ஸ்டென்ஷன் பெறுவதற்குண்டான முயற்சி எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இஸ்லாமிய தலைவர்களும் மத்திய மாநில அரசாங்கத்திற்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஒரு அழுத்தமான கோரிக்கையை வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்ப நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடாளுமன்றத்திலேயே இந்த டைம் லிமிட் டிசம்பர் 5 என்று சொல்லக்கூடிய டைம் லிமிட்டை இன்னும் ஓராண்டுகள் எக்ஸ்டெண்ட் செய்வதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர சொல்லி எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலில் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு எல்லா தலைவர்களும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுதான் நமக்கான நிரந்தர தீர்வு. இதில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், தீர்ப்பாயத்தை அணுகுவதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் ஒரு வழக்கறிஞர் குழுவையும் அந்த நம்பரையும் உங்களுக்கு தருகின்றோம். அதில் நீங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள்.